கல்யாண வீட்டுக்கு போய் பாருங்க, உங்களை பார்த்த உடனே என்ன கேட்பாங்க? எங்க வீட்டில் அவங்க வரலீங்களாங்க அப்படிதான் கேட்பாங்க. முன்னாடி நம்ம இருப்போம், நம்மளே கேட்க மாட்டான். பார்த்த உடனே இன்னும் உங்களுக்கு வந்த முடி வந்துருச்சு, எனக்கு வந்தா என்ன வரலனா என்ன, உனக்கு என்னப்பா பிரச்சனை, எனக்கு வருது, இன்னும் நீ ரொம்ப கருப்பாயிட்ட. ஆமா, அப்படியே ஃபாரின்ல பிறந்து வெள்ள வெள்ளையா இருந்துட்டு இங்க வந்து நான் என்ன பண்ணிட்டேன், கருப்பாயிட்டேன். இன்னும் இப்படி தடியாயிட்ட. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒருத்தங்களை பார்த்த உடனே சூப்பரான வாழ்த்துதல். பைபிள்ல எத்தனையோ வாழ்த்துதல் இருக்கிறது. ஒவ்வொரு வாழ்த்துதலுக்குள்ளாக கர்த்தருடைய வல்லமை பிரசன்னம் நிறைந்திருந்தது. நீங்க புதிய ஏற்பாடு எடுத்து படிச்சு பாருங்க, அநேக வாழ்த்துதல். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தினாள். இமிடியேட்டா என்ன நடந்ததுன்னா, எலிசபெத்தினுடைய வயிற்றுல பிள்ளை பரிசுத்த ஆவியினாலே துயிற்று. இன்னைக்கு நீங்க சொல்ற ஒவ்வொரு வாழ்த்துதலும் மற்றவங்களுடைய வாழ்க்கையை மாற போகிறது. அதுக்கு தேவை இருதயம் சுத்தமா இருக்கு. நீங்க இன்னையில இருந்து ஒரு பிராக்டிஸ் பண்ணுங்க. பார்க்கிறவங்களெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுங்க. பார்க்கிறவங்களெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுங்க. நீங்க இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ளாக மகிழ்ச்சி வருது. இதுதான் ஆண்டவருடைய இருதயம்.